Hello guys, welcome back to our BMS vlog. இது ஆடி மாசோட ஃபேமஸே அம்மன் தான். எங்க ஊர்லயும் அம்மன் கோயில் திருவிழாலாம் ஆரம்பிச்சிருச்சு. சேலத்துல மாரியம்மன் கோயில் திருவிழா வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். அங்க எப்ப பூச்சாட்டுறாங்களோ அதே மாதிரியே வேற எங்கெங்க அம்மன் கோயில் இருக்கோ அது எல்லாமே இந்த பதிவும் அதுக்கானதுதான். எங்க ஊர்ல எங்க தெருவுல இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு பூச்சாட்டியாச்சு. எங்க கூட சேர்ந்து நீங்களும் சாமி கும்பிட வாங்க. வீடியோக்குள்ள போலாம். இந்த பதில இருந்தா முதல் பூசை கூட சாமிக்கு போகும். இங்கே பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் தான் பூஜை கூட எடுத்துட்டு அங்க அம்மன் கிட்ட வருவாங்க. இதுதான் எங்க ஏரியால இருக்கிற மாரியம்மன் கோவில். குட்டி கோவில் தான், ஆனா ரொம்ப சிறப்பா விசேஷமா இருக்கும். மத்த எல்லா மாசத்துலயும் வெள்ளி செவ்வாயில வந்து விளக்கு போட்டுட்டு பூ வச்சுட்டு போவாங்க. ஆனா இந்த 10-12 நாள் வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும். ஜேஜேன்னு கூட்டமாவே இருக்கும். ஏரியால இருக்க எல்லாருமே சேர்ந்து காசு கலெக்ட் பண்ணி சாமிக்கு சமைச்சு போடுறது, விசேஷமா கொண்டாடுறதுன்னு ரொம்ப விசேஷமா போயிட்டு இருக்கும். சாமிக்கு பூவை வந்து குழந்தைங்க போடுவாங்க, அப்புறம் கங்கண கட்டணம் போடுவாங்க. அப்புறமா ஊர்ல இருக்கிற எல்லாருமே சாமிக்கு பூ போட்டு சாமி கும்பிட்டோம். என் பிள்ளைய சாமிக்கு பூ போடுறேன்னு சொன்னா சாமியே பார்க்காம பூவள்ளியே கொண்டு போய் அங்க போட்டுட்டு வரேன். சுபாக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாமிக்கு இந்த மாதிரி பண்றது. அதனால அவ கொஞ்சம் பயந்துக்கிட்டா. என்ன பண்றாங்கன்னு அவளுக்கு புரியல ஒரு நிமிஷம். அப்புறம் அவளையே தூக்கி சாமி கிட்ட நிக்க வச்சு அப்புறமா பூ போட்டாங்க. அப்புறமா அவ அழகா போட்டுட்டு வெளியே வந்துட்டா. அடுத்து பெரிய பிள்ளைங்களோட டர்ன். அவங்களும் சாமிக்கு பூ போடுறதுக்கு லைனா அழகா வந்து நின்றுட்டாங்க, எந்த ஒரு சண்டையும் தள்ளுமுள்ளும் இல்லாம. நாங்கெல்லாம் எப்ப விளையாடுறோமோ இல்லையோ இந்த 10 to 12 நாள் ஜாலியா விளையாடுவோம். மத்த நாளெல்லாம் கண்டுக்க கூட மாட்டோம். ஓம் சக்தி சொல்லுங்க. முதல் நாள் பூஜை நல்ல வெற்றிகரமா முடிஞ்சிச்சு. இதே மாதிரி ஜாலியா நாங்க என்னென்ன பண்ணுவோமோ எல்லாத்தையும் அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல இதே கண்டினியூவா பார்க்கலாம். இதுதான் எங்க அத்தை. எல்லாரும் இவங்களுக்கு நீரக்கான்னு பேர் வச்சிருக்காங்க. எல்லா அடிச்சவங்க இவங்கதான் நீர் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எல்லாரும் வீடியோ எடுக்கிறத பார்த்து கூமாம்பட்டின்றாங்க. சில பேர் ஒரு பாட்டு பாடுறாங்க, புது அம்மன் ட்ரெண்டிங் பாட்டு. அது எனக்கு வாயிலே நுழையாது. பூஜை எல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். பிரசாதம் எவ்வளோ பெரிய குண்டான இருக்குன்னு பார்க்காதீங்க. இன்னும் வர வீடியோஸ்லாம் இன்னும் நிறைய பிரசாதங்கள் இருக்கும். பிரசாதம் தான் சாப்பாடு, சாப்பாடு தான் பிரசாதம். இன்னும் 10-12 நாளைக்கு நாங்களாம் வீட்டில் சாப்பாடே ஆக்க மாட்டோமே.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லாவா பீம்ஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய். பாய் கைஸ்.